நாளைக்கு அமித்ஷா ரோட் ஷோ வந்து கேன்சல் பண்ண செட்டிநாடு உணவை சாப்பிட்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு போயிடுச்சு அவருக்கு. அதான் எங்க ஊருக்கு வந்து எங்களுடைய உபசரிப்பை பார்த்துட்டு ஊருக்கு அனுப்பலான்னு பார்த்தோம். அந்த வாய்ப்பு போயிருச்சு. அவ்வளவுதான் அவருடைய கொடுப்பனை. ஆனா திருமயத்துக்கு சாமி கும்பிட வர்றாங்க. திருமதி சாமி கும்பிட வர்றாரா? நான் கும்பிடுற சாமி தான் அது, என்ன கைவிடாது. பிஎம் மீட்டிங்ல வந்து பிஎம் பேசும்போது என்ன பண்ணா, டிஎம்கே வந்து ஒரு சக்சஷன் பார்ட்டி, ஆனா ஃபேமிலி பார்ட்டி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது பிஎம்கே சொன்னாரா டிஎம்கே சொன்னாரா? டிஎம்கே சொன்னார்னு நினைக்கிறேன். அவர் பிஎம்கே மனசுல வச்சுட்டு வாய் தவறி டிஎம்கே சொல்லியிருப்பார், பிஎம்கே சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அது இல்லாம வந்து எப்போ ஏடிஎம்கே வந்து யூனியன் கவர்மெண்ட் அலைன்ஸ்ல இருக்கும்போது வந்து தமிழ்நாடுக்கு எந்த நன்மையும் செய்யல. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜக வந்து அந்த கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்றதுல, கூட்டணியில் இருக்கும்போது சரி, கூட்டணி வெளியே வரும்போது சரி, ஏடிஎம்கே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏடிஎம்கே தலைவர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் என்னங்க கமெண்ட் பண்றது? அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்தா என்ன, உடஞ்சா என்ன, மறைமுகமா இருந்தானே, அதை பத்தியே எனக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எங்க கூட்டணி வலுவாக இருக்கு. நாங்க தைரியமா மக்களை போய் சந்திக்கிறோம். முதலமைச்சர் திட்டங்களை முன்வைக்கிறோம். இந்தியாவுக்கு எப்படி மாற்றுப்பாதை இருக்க போகுதுன்னு எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுது. இதை வச்சு நாங்க போய் மக்களை சந்திக்கிறோம்ல. அவர்களுக்கு உறவு இருக்கா உறவு இல்லையா, அவர்களுக்குள்ள இருக்கிறத பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. நேற்றைக்கு சிறுவாச்சி போனப்ப எம்எல்ஏ வந்து எதிர்த்து கோஷம் போட்டுருக்காங்க. நீங்க உங்களோட ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதையும் கேன்சல் பண்ணிருக்கீங்க. நான் எந்த ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணல. நான் ப்ரோக்ராம் படி தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில நான் வந்து ஜமாத்துக்கு போய் இன்னைக்கு வந்து ரமலான் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு இஸ்லாமிய சகோதரர்களும் என்னோட வாக்குகளை சேகரித்து கரெக்டா ப்ரோக்ராம் படி வந்துருக்கு. கண்டிப்பாக நான் எல்லா யூனியனுக்கும் நான் வந்து பிரச்சாரத்துக்கு போவேன். அந்த யூனியனுக்கும் நான் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு செல்வேன். அவரை பத்தி எனக்கு கமெண்ட் சொல்றது இல்லை. வெளியூருக்காரன் கேள்விப்பட்டேன். 19ஆம் தேதிக்கு அப்புறம் வெளியூருக்கு போயிடுவார். அதை தவிர எனக்கு ஒன்றும் ஒரு கமெண்ட் சொன்னது. என்னங்க என்னங்க யாரு புகார் மனு கொடுத்தாலும் அதை சட்டப்படி விசாரிக்க வேண்டியது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, சட்டப்படி விசாரிப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் அதுல தனிப்பட்ட ஒரு இன்சைட்டோ அதுக்கு மேல எனக்கு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட ஒன்றும் இல்லை. பாஜக வந்து நேற்று வந்து கல்வி கடன் கொடுத்து மாணவர்களை வந்து கடனாளி ஆக்கியதான் அவ்வளவுதான் அவரோட புரிதல். அது அப்படி சொல்லியிருந்தாருன்னா வருத்தம் அளிக்கிறது. அவருக்கு வந்து சமுதாய புரிதல் அவ்வளவுதான்றது எனக்கு தெரியுது. கல்வி கடன் மூலமாகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆனால் அகாடமிக்லி பிரைட், நல்ல அகாடமிக்கா நல்லா முன்னுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பல பேர் வந்து ப்ரொஃபஷனல் காலேஜில் போனாங்க. நம்ம மாவட்டத்தில் 20,000 பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம காலத்தில். அதனால இது சமுதாய புரிதல் இல்லாதவர்கள் தான் இத்தகைய கமெண்ட்டை செய்வார்கள். இந்த ஊர், இந்த மண்ணோட சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் அப்படி யாரும் சொல்லியிருக்கவே முடியாது. நான் சொல்லிட்டே போகலாம். அதனால சொல்றேனே, இந்த ஊரோட சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் இத்தகைய கமெண்ட்டை பண்ண முடியும். அதான் பொலிட்டிக்கல் டூரிஸ்ட்னு சொல்றாங்க. அவங்களெல்லாம் எலக்டோரல் டூரிஸ்ட். 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த டூரிஸ்ட் எல்லாம் அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவார்கள்.